நாம் அவருடைய வசனத்தின்படி கற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடக்கும்போது அநியாயம் செய்வதில்லை. நாம் அவரை நன்றாய் கர்த்தரை துதிப்போம் என்பதை நாம் பார்க்குறோம். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர், உனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். திரும்பவும் தருவேன் என்கிறார், இழந்ததை தருவேன் என்கிறார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உனக்கு தந்திடுவார், இழந்ததை எல்லாம் தந்திடுவார். திரும்பவும் உனக்கு தந்திடுவார், இழந்ததை எல்லாம் தந்திடுவார். திரும்பவும் உனக்கு தந்திடுவார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர், உனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119வது சங்கீதம். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். இது மிகவும் முக்கியமான சங்கீதமாக இது இருக்கிறது. இதில் இந்த சங்கீத புஸ்தகத்தில் 176 வசனங்கள் இருக்கிறது. மொத்தம் அதில் பார்த்திங்கன்னா 176 வசனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளும் 8 பகுதியாக, இந்த 176 வசனங்களையும் 8 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் 22. அந்த எபிரேய எழுத்துக்கள் 22 அப்படிங்கிற அந்த 22ல் ஒவ்வொரு எழுத்துலையும் 8 பகுதியாக ஒவ்வொரு ஸ்டான்ஸா, அப்போ சொல்ல போனால் 8 ஸ்டான்ஸா, 8 பத்தி 8 பகுதிகளாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதல் பகுதி ஆலஃப் அப்படின்னு சொல்லி ஆலஃப் அப்படின்னு ஆரம்பிக்குது. ரெண்டாவது பெத்து, மூணாவது கிமல் அப்படின்னு வரிசையாக அந்த 22 எழுத்துக்களையும் ஒவ்வொரு வசனத்தினுடைய வார்த்தைகளின் ஆரம்பமும் அப்படி அந்த மாதிரி ஒரு எழுத்துடையதாக அது ஆரம்பிக்கும். அந்த எழுத்தினுடைய துவக்க வார்த்தையாக ஆரம்பிக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா 110 இதில் தேவனுடையதான அந்த வார்த்தைகளை குறித்து 8 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய நியாயப்பிரமாணம், லா அப்படின்னு ஒரு வார்த்தை. நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அது முழு வேதாகமத்தையும் குறிக்கும். அது முக்கியமாக அது முதல் 5 புஸ்தகங்களையும் அது குறிக்கும். ரெண்டாவது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை உம்முடைய வார்த்தை அப்படிங்கிற வார்த்தை. மூணாவது பயன்படுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், உம்முடையதான வாக்குத்தத்தங்கள், உம்முடையதான கட்டளைகள், உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அப்படிங்கிற வார்த்தை, உம்முடையதான கட்டளைகள். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாலாவது உம்முடைய கட்டளைகள், உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய கட்டளைகள் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது 5வது என்னென்னா உம்முடையதான பிரமாணங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி அந்த ஆங்கிலத்தில் ஸ்டாட்யூ அப்படிதான அந்த கற்பனைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். அடுத்து 6வது என்னென்னா உம்முடையதான கட்டளைகள் ஒன்று இருக்குது, பிரமாணங்கள் இருக்குது, நியாயப்பிரமாணம்னு இருக்குது, உம்முடைய நியாய தீர்ப்புகள்னு இருக்குது, உம்முடையதான கை கொள்ள வேண்டிய கொடுக்கப்பட்டதுன்னா கை கொள்ள வேண்டியதான முக்கிய வார்த்தைகள் அப்படின்னு பார்க்குறோம். சாட்சிகள் அப்படின்னு இப்படி 8 வார்த்தைகள், ஆங்கிலத்தில் 8 வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டதை நாம் இங்கே பார்க்குறோம். சரி, இதை நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து உள்ள வசனங்களில் இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் தொடர்ச்சியான விஷயங்களை நாம் பார்த்து கொண்டே நாம் வருகிறோம். 119 சங்கீதம் ஆரம்பத்தில் ஆலஃப் அப்படிங்கிற முதல் வார்த்தை, ஆலஃப் அப்படின்னு.
இந்த ஆலஃப் அப்படிங்கிற முதல் வார்த்தையினுடையதான துவக்கம் என்னென்னா, அது ஒரு ஒரு காளை மாட்டினுடையதான கொம்பு போல் இருக்குமா. காளை மாடு அதோட கொம்பு, அந்த மாதிரி காளை மாடு மாதிரி. அது எதை குறிக்கிறது என்றால், நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்பாவும் ஆமென், ஆலஃப் அண்ட் டவ், ஆண்டவர் அவர் ஆலஃப் அண்ட் டவ்வாக இருக்கிறார். அவர் ஆலஃப் அண்ட் டவ்வாக இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம். அவரே முதலும் முடிவுமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த பகுதியெல்லாம் அது காட்டுகிறது என்பதை பார்க்குறோம். இந்த ஆலஃப்ங்கிற முதல் வார்த்தையும் பெத்துங்கிற ரெண்டாவது வார்த்தையும் சேர்த்த ஃபாதர், அப்பா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கறதாக நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இந்த இது வந்து இந்த 176 வசனங்களும் தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வார்த்தை, அவருடையதான பிரமாணங்கள், அவருடைய சட்டதிட்டங்கள், அவருடையதான கற்பனைகள், அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா இதை குறித்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சாட்சிகள் அப்படின்னு வர்றதை பார்க்குறோம். அவருடைய நியாயங்கள் இப்படின்னு நிறைய வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலஃப் அப்படின்னா இன்னொரு அர்த்தம். முதல்ல சொன்னேன், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுன்னு சொன்னேன். அது ஒரு காளை மாடு, நமக்காக பலியான, தகன பலியான, நமக்காக பாவ நிவாரண பலியான, நமக்காக குற்ற நிவாரண பலியான, நமக்காக பான பலியாகவும் போஜன பலியாகவும் அவன் தன்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுன்னு சொன்னேன். ஆலஃப்ங்கிற வார்த்தையும் அந்த ஆலஃப்ங்கிற எழுத்தும். இன்னொரு வார்த்தை ஆலஃப் என்றால் பிகினிங், ஆரம்பம், துவக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ ஆலஃப் அப்படின்னு துவக்கம். எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் துவக்கம் இருக்குன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அப்போ எதில் துவங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதில் துவங்குது என்றால், கர்த்தர் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, அவருடைய வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்போ நாம் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு மிக முக்கியம் கொடுக்க வேண்டும். பார்த்திங்கன்னா, நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம கொண்டு வருவது வேத புஸ்தகம். அதை கொண்டு வருவதற்கு வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இன்னொரு பேர் உண்டு, கிறிஸ்தவங்கன்னு ஒரு பேர் உண்டு, வேதக்காரங்கன்னு பேர் உண்டு. வேதக்காரங்க ஏன்னா அவங்க பைபிளை தலையில் வச்சு தூக்கிட்டு போவாங்களாம். கொஞ்சம் பெரிய பைபிளாக இருக்குமா. சின்ன பிள்ளை இருந்தாலும் கையில், ஆமாம், ஒரு பக்கம் கை குழந்தைய கையில் வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்றாலும் கை வீசி நடக்கிறதுக்கு தூரமாக ஆராதனை போகணுன்றதுனால தலையில் பைபிள் வச்சுட்டு போவாங்களாம். அது ஒரு பழக்கம். அப்போ அவங்க என்னென்னா, அந்த வேதக்காரங்க அப்படின்னு நமக்கு பேர், வேதக்காரங்க. ஏன்னா வேத புஸ்தகத்தை கையில் வச்சுருப்பாங்க. அடுத்து சாட்சிகள்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அதுவும் வேத வசனத்துக்கு இன்னொரு பேர், சாட்சிகள். ஏன்னா யாரெல்லாம் இயேசுவுக்காக வாழ்ந்த அநேக பக்தருடையதான சரித்திரம் அங்கே இருக்கிறதுனால அதை அவங்களுடையதான அந்த நன்மாதிரியை பின்பற்றுகிறோம் அப்படின்னு. அப்போ முதல்ல வேதத்தின்படி நடக்கிறவங்க, ரெண்டாவது அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவங்க பாக்கியவான்களாம். இந்த 1-2 வசனங்கள். அதுக்கு அடுத்து பார்க்குற மூணாவது, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க அநியாயம் செய்வதில்லையா. ஏன்னா வழியில் நடக்கிறாங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அநியாயம் செய்வதில்லை, பாவம் செய்வதில்லை. அடுத்து அவங்க கட்டளைன்னு இன்னொரு வார்த்தை பார்த்து பாருங்கள். கட்டளை, நாங்கள் கருத்தாய் கேட்கும்படி உங்களுடைய கட்டளைகளை கை கொண்டு நாம் அதை கடைபிடிக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு வார்த்தை வருது பாருங்கள், பிரமாணங்கள். உங்களுடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். பிரமாணங்களை. அப்போ ஆண்டவரே என் நடைகள், ஜெபம் பண்ணுறார், நீ கற்பித்தீர். இப்போ 5வது வசனத்திலிருந்து நான் அதை கடைபிடிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்புறம் சொல்கிறாரு, நான் கற்பனைகள் எல்லாம், எனக்கு கற்பனை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட மாட்டேன்ப்பா. உங்களுடைய வசனத்தின்படி நடக்க வெட்கப்பட மாட்டேன். உங்களுடைய வசனத்தை சுமக்க நான் வெட்கப்பட மாட்டேன். உங்களுடைய வசனத்தை சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன். எப்படியா? வசனத்தின்படி நடக்க வெட்கப்பட மாட்டேன், வசனத்தை சுமப்பதற்கு வெட்கப்பட மாட்டேன், வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கும் வெட்கப்பட மாட்டேன். உங்களுடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தால் நான் உம்மை துதிப்பேன். உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் அவரை துதிக்க முடியும் சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஜெபம், உங்களுடைய பிரமாணங்களை நான் கை கொள்வேன், என்னை முற்றிலும் கைவிடாதீங்க, தயவு செய்து என்ன செய்யுங்க, உங்களுடைய கிருபையினாலே என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. முதல் 8 வசனங்களில் ஆமாம், அது ஒவ்வொன்றுமே அதில் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்னென்னா, கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நாம் அவருடைய வசனத்தின்படி கற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடக்கும்போது அநியாயம் செய்வதில்லை,
நாம் அவரை நன்றாய் கர்த்தரை துதிப்போம் என்பதை நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. திரும்ப இந்த 8 வசனங்களையும் வாசிங்க. முடிஞ்சால் அந்த 8 வசனங்களாக நீங்கள் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது முடியறதுக்குள்ளே 176 வசனங்களையும் மனப்பாடம் பண்ண எளிதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 119 ஒவ்வொரு பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது பாகம் ஆலஃப் அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ யார் யார் பாக்கியவான்கள்னு பார்த்தா, வேதத்தின்படி நடக்கணும், உத்தம இருதயத்தோடு இருக்கணும், அது மாத்திரம் அவருடைய சாட்சிகள் என்ன செய்யணுமா, முழு இருதயத்தோடு கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும், அவரை தேடுகிறவர்களாக இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னு சொன்னால், நாம் பாக்கியவான்களாக இருக்க என்ன செய்யணும், வேத வசனத்தை நம்ம அதிகமாக நம்ம தேடணும், வாசிக்கணும். பாஸ்டர் சொன்ன மாதிரி அதை என்ன செய்யணுமா, சுமக்கணும், சொல்லணும், செய்யணும், அதன்படி நடக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், வேத வசனத்தின்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக்குகிறார். அவருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தோடு துதிப்பேன். வேத வசனத்தை அதிகமாக நம்ம படிக்க என்ன நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகும், நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா, சுத்தமாக மாறிடும். அப்போ நம்ம அதிகமாக நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும், வேத வசனத்தை அதிகமாக படிக்கணும். ஜெபம். கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, உம்முடையதான வேதத்தின்படி நடக்கிறவர் உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லி பார்க்குறோம்ப்பா. வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்பா முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்படணும். வேதவசனத்தின்படி மட்டும் இல்லாமல் உம்மை தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்படுவது விச்சைங்க. கர்த்தாவினுடைய நீதி நியாயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்போது அமேனப்பா, நாங்கள் எங்களுடைய இருதயம் செம்மையான இருதயமாய் மாறுகிறதப்பா. ஆகையினால் நாங்கள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.